இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கிறீர்களா? எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். இன்றைக்கு நிறைய இடங்களிலே நாம் காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பெல்லாம் வீணாய் போய்விடுகிறது. காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய்விடுகிறோம். காத்திருப்பதனால சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மளை நோஸ்கட் பண்ணி விடுகிறார்கள். சில மனிதர்களால் புறம்பே தள்ளப்பட்டு விடுகிறோம். எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஒரு மனிதனை பார்ப்பதற்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் காத்திருக்கிறோம். காத்திருந்தா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு ஒரு எரிச்சல், எவ்வளவு ஒரு சோர்வு, எவ்வளவு ஒரு மன கஷ்டம், எவ்வளவு ஒரு துயரம் இன்றைக்கு காத்திருக்கிற இடத்துல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்திற்காக, உயர்வுக்காக, நன்மைக்காக, பதிலுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் புதுபலன் அடைய செய்கிற தகப்பன். இன்னைக்கு காத்திருந்த இடமெல்லாம் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம். காத்திருந்த மனிதர்கள்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். காத்திருந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரிடத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் புதுபலன் அடைய செய்கிறவர். அது மாத்திரமல்ல, கழுகை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பும்படி ஆண்டவர் கிருபை செய்கிற தகப்பன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காத்திருப்பு உங்களை உயர்த்த போகிறது. உங்க காத்திருப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது. உங்க காத்திருப்பு உங்க காரியத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறது. உங்க காத்திருந்த நாட்கள் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே எடுத்த முயற்சிகள், செலவழித்த நேரங்கள், காத்திருந்த அனுபவங்கள், செபித்த ஜபங்கள், அழுத அழுகைகள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஆண்டவர் உங்களை உயரே பறக்கும்படி, உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, உயரமான இடத்துல உங்களை நிறுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதில்லை. உங்களுடைய காத்திருப்புக்கு பிரதிபலனை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே நன்மை செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று வேதம் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகள் எதற்காக காத்திருக்கிறார்களோ காத்திருக்கிற காரியத்துல அவங்களுக்கு அற்புதம் செய்யும், நன்மை செய்யும், உயர்த்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.